வீரா சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். வீரா தான் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வீரா இங்கே கர்ப்பமாக இல்லை, பிருந்தா தான் கர்ப்பமாக இருக்காங்க. பிருந்தா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க, வள்ளியம்மா பயங்கர கோவத்தோட கார்த்தியை திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராமச்சந்திரன், என்னாச்சு, இவன் என்ன பண்ணா, எதுக்காக இப்போ திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இவன் பிருந்தா வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய கலைக்க சொல்கிறான் அப்படின்ட்டும், பிருந்தாவை டிவோர்ஸ் பண்ண போகிறானா அப்படின்ட்டும் ராமச்சந்திரன்கிட்ட சொல்ல, அடுத்த செகண்ட் ராமச்சந்திரனுக்கு கோபம் கார்த்தியுடைய சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. இத்தனை வருஷமாக இந்த குடும்பத்தை நான் கண்டுக்கலை அப்படின்னு எனக்கு தண்டனை கொடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி, நீ எந்த சூழ்நிலையில் பிருந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கார்த்தியை பார்த்து கேள்வி கேட்க, அப்போது கார்த்தி சொல்கிறாங்க, அவளை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்க, இன்னொரு பக்கம் குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மூலையில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த சமயம் பார்த்து 4 பக்கமும் யாரோ தொடர்ந்து கதவை தட்டுற சத்தம். எல்லாரும் அதிர்ந்து போகிறாங்க. யாரோ நம்மளை சுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகும்போது, கையில் கத்தியும் கம்போடையும் 4 பேர் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை பார்த்த வீரா கனியையும் பிருந்தாவையும் ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த ரூமை விட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடாது, அப்படியே இந்த ரூமுக்குள்ளே யாரும் வந்தாங்கன்னா என்ன செய்யணும்னு தெரியும்ல கனின்னு கனிக்கிட்ட கேட்க, கனியும் ஓகே சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோடில் தரமான ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.